இதுதான் நம்ம தாத்தாவோட தோப்பு. ஊருக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது தோப்பு. அங்கே உள்ளே போய் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. பாருங்க எவ்வளோ பெரிய தோப்பு. நிறையா தென்னை மரம் இருக்குது. அங்கே மாங்காய் மரம்லாம் இருக்குது. அப்புறம் வாழை மரம். பொங்கல் லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கோம். இவங்க தான் எங்கள் மாமா, தோப்போட ஓனர் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். சொல்லு இதை பற்றி. இது நீச்சிருக்கல இல்லை சும்மா பிடிக்கும் போதே கத்தாமல் நிற்கிது. அது மச்சாண்டு கோழி இப்படி பழகிருக்க. இது வேறான கலர் கிடைக்காது. சூப்பராக இருக்கே. சித்தப்பாவுட்டா அழகா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு அழகா இருக்குல்ல. புறா மாதிரிலாம் கிடக்கு நம்ம ஊர்ல. புறா மாதிரிலாம் இதில் வச்சுக்கிறோம். சரி அப்போ அதே இந்த இதை எடுத்துக்கிறோம். இந்த எடுமில் அப்போ அதில் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி இது இந்த முட்டை தான். அது இதுதான் முட்டை. விலை நம்ம கோழியோட முட்டை எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை. ஆமையா மாட்டேங்குதா ஐயாவோட இலை 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 இருக்கும். சைடு மரத்தில் பக்க கண்டில் இருக்க எல்லா இலையும் வறுக்கு சொல்லு. சின்ன இலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அறுத்து சொல்லு. இங்கே தாங்க மாமா. நம்ம வீட்டிலே வாழை மரத்தில் இலை நறுக்கியாச்சு பொங்கல் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் மாமரம் இங்கே இருக்குது. இப்போ மாங்காயெல்லாம் இருக்கா மாமா? பூத்துருக்கு இப்போ தான். இனிமேல் மே மாதம் இதில் தான். ஓகே ஓகே. தண்ணி நிறையா கிடக்கு. தண்ணி கிடக்கு நிறையா. தண்ணி எப்போதுமே குறையுது. ஜாஸ் தோப்பு பிடிச்சிருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் தோப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் சுட்டீஸ்.